Hi friends, இந்த வீடியோவில் this site cannot be reached அதாவது எரர் கனெக்ஷன் ரீசெட் என்ற எரரை கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எரர் வரதால் கூகுள் க்ரோமில் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த எரரை ஈஸி அண்ட் பெஸ்ட் ஸ்டெப்ஸால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கிளியர் ப்ரௌசிங் டேட்டா ஸ்க்ரீனில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்னு 2 செக்ஷன்ஸ் இருக்கும். 2 செக்ஷனையுமே டைம் ரேஞ்சை ஆல் டைமாக செட் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸுமே செலக்ட் பண்ணி டேட்டாவை கிளியர் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால் ஆன்டிவைரஸை டிசேபிள் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலைன்னா உங்கள் சிஸ்டமுடைய ஃபயர்வாலை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். டர்ன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் டர்ன் ஆர் டர்ன் ஆஃப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஃபயர்வாலை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ncpa.cpl சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய நெட்வொர்க் ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எத்தர்நெட் யூஸ் பண்ணால் எத்தர்நெட்டுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதால ஒய்ஃபை ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 TCP/IPv4 உடைய ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ஐபி அட்ரஸ் ஏதாவது அசைன் ஆகிருந்தால் ஐபி அட்ரஸை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஐபி அட்ரஸில் ஆப்டைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்ன்ற ஆப்ஷனையும் டிஎன்எஸில் ஆப்டைன் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுறதால ஐபி அண்ட் டிஎன்எஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் ரிமூவ் பண்ணி ஓகே பண்ணுங்கள். அடுத்தது கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே netsh winsock resetன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். அடுத்தது netsh interface IPv4 resetன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். அடுத்தது ipconfig /flushdns கமெண்டை ரன் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸை ரன் பண்ணி உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்கை ரீசெட் பண்ணி நெட்வொர்க் கேட்ச் அண்ட் குக்கீஸ் ஃபைலை ரிமூவ் பண்ணலாம். அடுத்தது இன்டர்நெட் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கனெக்ஷன்ஸ் என்ற செக்ஷனில் லேண்ட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ப்ராக்ஸி சர்வரை டிசேபிள் பண்ணி ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணுங்கள். இந்த இன்டர்நெட் ஆப்ஷனை விண்டோஸ் 10ல் செட்டிங்ஸில் போயும் டிசேபிள் பண்ணலாம். இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா நெட்வொர்க் ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணுங்கள். நெட்வொர்க் ஸ்டேட்டஸில் ப்ராக்ஸின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ராக்ஸி செட்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை இங்கேயும் நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுறதால
திஸ் சைட் cannot be reached அண்ட் எரர் கனெக்ஷன் ரீசெட் என்ற எரரை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.